வணக்கம். இன்றைய வானிலை தகவல். வட தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கின் சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கரூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் இன்னும் 4 நாட்களுக்கு தொடர் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பா மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் பல்வேறு இடங்களில் கன முதல் மிக கனமழை தீவிரமாக வாய்ப்புள்ளது. அதேபோல வட தமிழக உள் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் அநேக இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டத்தில் அநேக இடங்களில் கன முதல் மிக கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. பெய்யாத பகுதிகளிலும் வரக்கூடிய நாட்களில் மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடந்த 8 மணி நேரத்தில் பதிவான மழையளவு கடலூர் மாவட்டம் 14 சென்டிமீட்டர் பதிவிற்கு, தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்டம் தலா 12 சென்டிமீட்டர் பதிவிற்கு, நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தலா 11 சென்டிமீட்டர் பதிவிற்கு, ஈரோடு மாவட்டம் 10 சென்டிமீட்டர் பதிவிற்கு, மதுரை மாவட்டம் மற்றும் நாமக்கல் மாவட்டம் தலா 9 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர், நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம், ஈரோடு மாவட்டம் கொடுமுடி, மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு தலா 8 சென்டிமீட்டர் பதிவிற்கு, சேலம் மாவட்டம் ஓமலூர், நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் கலெக்டர் அலுவலகம் தலா 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு, சேலம் மாவட்டம் ஆத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, மதுரை மாவட்டம் சத்தியார் தலா 6 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கரூர் மாவட்டம் மாயனூர், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, மதுரை மாவட்டம் சித்தம்பட்டி தலா 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கடலூர் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம், கடலூர், ஈரோடு, தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திருச்சி மாவட்டம் முசிறி, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, சென்னை மாவட்டம் டிஜிபி அலுவலகம், திருச்சி மாவட்டம் முசிறி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு, புதுக்கோட்டை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களை தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.